தமிழக வெற்றி கழகத்தின் பொறுத்தவரையில் தலைமை சரியாக இருக்கிறது, தலைமை நேர்மையாக நடைபெற வேண்டும் என்ற நோக்கம் இருக்கிறது. அதைத்தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி தளபதி அவர்கள் அதைத்தான் சொல்லி வருகிறார். எல்லா நிகழ்ச்சிகளும் மாவட்ட ஆட்சித்தலைவர், அதே போல காவல்துறை மாவட்ட கண்காணிப்பாளருடைய நிகழ்ச்சிகள், வனத்துறையை சார்ந்திருக்கிற அந்த மாநாட்டில் கூட அதைத்தான் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய கொள்கை லட்சியம் உயர்வானது. ராதாகிருஷ்ணன் தன்னை ராஜினாமா பண்ண சொன்னாங்கன்னு ஒரு கேள்வி கொடுத்திருக்கிறது அரசு ஆனதுக்கு அப்புறம். அதே போல காவல்துறை எங்களை மிரட்டுறாங்க அப்படின்னா காவல்துறை தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறது. இதை பொறுத்தவரையிலும் இதற்கு முன்னாலே வருவான் நம்முடைய மத்திய அரசினுடைய பிடி ஒவ்வொரு இல்லங்களிலும் சென்று ஆய்வு செய்து அதை பற்றி மாநில அரசுக்கு தொடர்பு கொண்டு ஏன் இவர் மீது வெல்த் கேஸ் போடவில்லை என்பதுதான் நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறதே தவிர வேறு ஒன்றுமில்லை. எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தவரையும் சிறந்த ஆட்சி நடத்த வேண்டும் என்ற நோக்கம் தவிர வேறு ஒன்றுமில்லை. அதைத்தான் அவர் செய்து வருகிறார். அதே நேரத்தில் அனிதா ராதாகிருஷ்ணன் பொறுத்தவரை ராஜினாமா செய்யுங்கள் என்று யாரும் வற்புறுத்தவில்லை. ஏதோ செய்தியை சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரே தவிர யார் வற்புறுத்தான் என்ற நிலையை தெளிவாக எடுத்து சொன்னால் அதற்கு சொல்லுங்கள். ஆனா இப்போ எடப்பாடியார் என்ன சொல்லியிருக்காருன்னா, நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தாவேக்காவை கணிக்க மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் மொத்தத்திலேயே அனைத்தும் கணிக்க மறந்து விட்டார். அதுதான் நிலை. நேற்று நான் சொல்கிற போது ஒன்று தெளிவாக சொன்னேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடத்தியது இயக்கம் கட்சி, அம்மா நடத்தியது இயக்கம். இப்போது எடப்பாடியார் நடத்தி கொண்டிருப்பது கார்பரேட் கம்பெனி நடத்தி கொண்டிருக்கிறார். இவருடைய கருத்து கேட்கிறாரு, அவர் மகன் மற்றவருடைய கருத்து கேட்டு செயல்படுவதன் காரணமாகத்தான் இன்றைக்கு ஒன்பின் ஒன்றாக எல்லோருமே ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வருகிறார். இதுதான் நிலை. தூய சக்தி என்று தன்னை சொல்லிக் கொண்ட தாவேகா ஊழல் சக்திகளையும் கலப்பட சக்தியா மாறிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனம். கலப்பட சக்திங்கிறது ஒருவர் மீது தண்டனைக்கு உட்பட்டா அவளை சேர்த்துவது தவறு. வழக்கு போடுவது வேறு, தண்டனைக்கு உட்படுவது வேறு இருந்திருக்கிறது. எல்லோரு மீது வழக்கு போடலாம். தண்டனைக்கு உட்பட்டிருக்கிறார் என்பதை ஆய்வு செய்ய வேண்டும். சமூக வலைதளத்தில் விமர்சனம் இருக்கு. கடந்த முறை எய்ம்ஸ் கோவைக்கு வருமானு கேட்கும்போது நீங்க வருவாய்த்துறையில இடம் இல்லைங்கிற விமர்சனம் இல்ல. வருவாய்த்துறை சாதகமாக பேசிட்டீங்க. சமூக வலைத்தளத்துல தனியார் மருத்துவமனைக்காக நான் பேசுவதில்லை. நான் என்றைக்குமே என்னுடைய மைத்தூருடைய மருத்துவமனை கோவை மெடிக்கல் சென்டர் எப்பவும் எங்களை ட்ரீட்மெண்ட் இல்ல. ஐயா அதுக்கு எதுக்கு என்ன எய்ட்ஸ் மருத்துவமனை எங்கே கொண்டு வர வேண்டும் என்று முதலமைச்சர் முடிவு செய்வார். சிறந்த இடத்தை நாங்கள் தேர்வு செய்வோம். நீங்க அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ ஏர்போர்ட்டுக்கு எனக்கு இடம் தேடிட்டு இருக்கோம். ஒன்னும் 10 ஏக்கரை வாங்க முடியல, ஒன்னு 3 ஏக்கர் ஒரு இடத்துல வாங்கணும், இன்னொரு 7 ஏக்கரை வாங்கணும். இதற்கே நாங்கள் போராடி கொண்டிருக்கோம். உங்களுக்கு தெரியாதுன்றல. இன்று கோவையை பொறுத்தவரையும் ஏறத்தாழ தமிழ்நாட்டில் முக்கிய இடமாக 100% விலை உயர்ந்திருக்கிறது. எல்லாருக்கும் தெரியும். நீங்களே வாங்க முடியாது. ஒரு இடத்த வாங்கினா அவனுக்கு சுலபமான காரியம் இல்லை. கோவை பொறுத்தளவு சென்னை விட கூடுதலாக ஆக இங்க இடம் வேணும், 100 ஏக்கர் வேணும். அதற்கு எங்கே இருக்கிறது என்பதை நாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். இங்கே வராதுன்னு சொல்லலாம். இடத்தை தேடிக்கொண்டிருக்கோம்னு சொன்னா இடத்தை சில இடத்துல நாங்கள் எந்தெந்த இடத்துக்கு கொண்டு வரலாம் என்பதை ஆய்வு செய்யணும். அருகாமல் இருந்தால் தான் முடியும். ஏர்போர்ட்டோ ரயில்வே ஸ்டேஷனோ இருந்தால் மட்டும்தான் அது வெற்றிகரமாக முடிக்க முடியும். அது நேஷனல் ஹைவேஸ் இருக்க வேண்டும். இல்லை தேசிய நெடுஞ்சாலையில் இருந்தால் மட்டும்தான் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் அவர்களை அந்த எய்ட்ஸ் மருத்துவமனை கொண்டு வருகிற போது அது வளர்ச்சிக்கு உகந்ததாக இருக்கும். நாங்களும் சில இடங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களும் அதை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து நேரம் விவகாரத்துல இன்னும் செந்தில் பாலாஜி இன்னும் காவல்துறை நெருங்காம இருக்காங்க. அவருக்கு தொடர்பு இருக்குன்னு தொடர்பு செய்தி வந்துட்டு இருக்கு. காவல்துறை விசாரணையில் அவங்க ரிலேஷன் தான் எல்லாரும் ஈடுபட்டதான் சொல்றாங்க. ஒன்றின் பின் ஒன்றாக இவர்களை அழைத்து விசாரிக்கின்ற போது இதற்கு யார் மூல காரணம் என்பதை அவர் சொல்லுகிற போதுதான்
வழக்கு யார் மீது தொடுக்கப்பட வேண்டும், யார் அதற்கு மூலகாரணம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வேறொன்றும் இல்லை. சிவி சண்முகம் வந்து நான் அதிமுகவில் இருக்கேனா இல்லையான்னு சொல்லிட்டு அவரை பொறுத்தவரையிலும் இன்னைக்கு வேலுமணி அர்த்தம் சொல்லியிருக்கு. அவர் தலைமை செயலாளர். ஒரு காலத்திலே அங்க இருக்கிற எதிர்கட்சியினுடைய கொறடாவாக இருந்தார். ஏர்போர்ட்